விடுத்து, கூட வந்திருக்கின்ற அமைச்சர் அலிசப்ரி அவர்களை விடுத்து, நமது பாராளுமன்ற உறுப்பினர் முஷர்ரஃப் அவர்களை விடுத்து, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆளுநர் முனைநாள் ஆளுநர் அவர்களை விடுத்து, தயாகமகி அவர்களை விடுத்து, சிரியானி அவர்கள், தேசிய காங்கிரசினுடைய முக்கியஸ்தர்கள், ஒழுங்கு செய்த குழுக்கள், உங்கள் எல்லோரையும் விழித்து கருத்தர மகாசங்கத்தின் அவசரை இந்து முஸ்லீம் எங்களுடைய மதகுருமார்களே, விசேடமாக சம்மாந்துறை வரலாற்றில் ஒரு நாளும் இல்லாதவாறு புதிதாக இந்த மைதானத்திலே திரண்டிருக்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகளே, இது ஒரு வரலாறாக மாறப்போகிறது. அக்கரைப்பற்று நீர்ப்பூங்காவிலே தேசிய காங்கிரஸின் மகாநாட்டை வைத்த பொழுது அந்த இடம்தான் கேஸ் இல்லாமல் மக்கள் நோம்போடும் கேஸை பெற்ற இடமாக கண்டுகொண்டோம். அதே போன்றுதான் கேஸ் இல்லாமல் நோம்புடனும் இங்கு வந்து மக்கள் திரண்ட இடத்திலே ஒரு வரலாற்று கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். நாம் சம்மாந்துறை தூதி மக்கள் மாத்திரமல்ல, இந்த அம்பாறை மாவட்டத்தின் மக்கள், இந்த நாட்டின் முஸ்லீம்களினுடைய தாயாக இருக்கின்ற பிராந்தியம், அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தி நீங்கள். எப்பொழுதுமே தொடர்ச்சியாக தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய காலம், மொய்தீன் அவர்கள், அதே போன்று மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் என்று பல அரசியல் தொடர்புகளோடும் அடிகளோடும் இருக்கின்றவர்கள் நாங்கள். நான் உங்களுக்கும் நீங்கள் எங்களுக்குமாக வாக்கு போட்ட வரலாறுகள் அதிகம் இருக்கின்றன. இந்த வரலாற்றில் சம்மாந்துறை மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. தங்களுக்கான ஒரு பிரதித்துவம், அது ஒன்று, அதையும் நாங்கள் பேச வேண்டும். இப்பொழுது நடைபெறப்போவது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி யார் என்கின்ற ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நாம் நமது அனுபவங்களை வைத்து நாம் கண்டிருக்கிறோம். எல்போர்ட் போட்டாக்கள்கிட்ட பஸ்ஸை கொடுக்கலாமா? இந்த காலத்தில் ஜனாதிபதியாக வருவதற்கு ஆக குறைந்தது அமைச்சராக பல வருடங்கள் இருந்து செய்து காட்டியிருக்க வேண்டும். பால் போத்தல் இருக்கட்டும் வாரன். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதியாக இருப்பதற்கு முன்பு இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்திருக்க வேண்டும். இவ்வாறு ஒன்றுமே இல்லாத ஒருவர் வீழ்ந்து கிடக்கின்ற இந்த நாட்டை கட்டப்போகிறோம் தாருங்கள் என்றால் நாங்கள் கொடுப்போமா? நமக்கு டிராக்டர் விடயம் தெரியும். யாராவது ஒரு டிரைவர் வேணுமென்று டிராக்டர் ஒன்றை ஓனர் கூட்டி எடுத்தால் முதலாவது கேட்பார், டிரைவிங் தெரியுமாண்டு. முதல் எங்கே வேலை செய்தண்டு கேட்பார். அப்போ இன்னொரு இடத்த வேலை செஞ்ச, அப்போ டிரைவிங் அயத்திரிக்குமே 3 மாதம் எப்படி ஓடுவேலண்டு கேட்பார். ஆனால் இன்று நாடு விழுந்து முக்கியமான ஒரு தருணத்தில் நமக்கான ஒரு முறையான டிரைவர் வேண்டும், நமக்கான ஒரு தலைவன் வேண்டும் என்று நாடு மிகவும் இறுக்கமாக எல்லோரும் அழுது திரிகின்ற பொழுது நாட்டை பொறுப்படுத்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதனால் தான் இந்த 2 ஆண்டுகள் நாம் இவ்வளவு மூச்சு விட்டு நிற்கிறோம். அவர் இல்லாமல் செய்யாமல் விட்டிருந்தால் இந்த மைதானத்தில் கூட நீங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. பெட்ரோல் இல்லாமல் எல்லாம் செய்துவிட்ட பிறகு அனுரகுமார திசாநாயக்கா 3 எம்பிக்கள் வரலாற்றில் சஜபே என்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பீத்து போன எல்லோரும், ரிஷாட், ஹக்கீம், சஜித் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து எங்களிடம் தாருங்கள் என்று சொன்னால் இன்னும் சஜித்தினுடைய எல்போட் கலட்டவில்லை, அனுரகுமாரவினுடைய எல்போட் இன்னும் கலட்டவில்லை. இதே போன்று ஒரு முறையாக வருவதற்கு அவர்களுக்கு காலம் இருக்கிறது. நண்பர் சஜித்
நண்பர் அனுரகுமார எல்லோருக்கும் காலம் இருக்கிறது. அதனால் தான் நான் சொன்னேன் கிரிபோத்தல் கிலகிவா වෙලාව තියෙනවා. අක්කර පත්තුවට නෙවෙයි අට්ටාලච්චේනට පෙමිණි ඒගොල්ලන්ගේ මීටිම් අට්ටාලච්චේනේ පවත්වන වෙලාව රවුෆ් හකීම් මහත්මයා දෙමළෙන් කියලා තිනවා බලන්නකෝ මේ කිරිබෝතල් කියලා කියනවා කියලා. හැබැයි සජිත් මහත්තයා නිකන් ඉන්න තිබුණා. සාජිත් මහත්තයා කතා කරනකොට කියලා තිනවා අපි අල්ලාපු කමේ එක්කන මට කිරිබොන දරුවා කියලා කිව්වා කියලා. අනේ මම කිව්වේ නෑ. ජනාධිපතිතුමා මම කිව්වේ නෑ. කිරිත් බොන්නේද? அவர் சொல்றார் பால் குடிக்கிற தருவான் என்று சொல்றார் என்று அவர் சொல்றார். அதுக்கு நான் கேட்க என்ன விஷம் குடிச்சேன்னு சொன்னா நான் இல்லையே வசபியும் அது நானு වසබීව නෑනේ වතුරු විතරයිලු බොන්නේ ජනාධිපතිතුමා කියනවා. හැබැයි අපි කිරි බොනවා ජනාධිපතිතුමා කිරි බොනවා බීවා මේ වේදිකාවෙන් ඔක්කොම අපි කිරි බොනවා. එයා කිරිත් බොන්නේ නෑලු. අල්ලාපු ගමේ හිටපු එක්කනා කතා කරපු එක වැරදිද ඇත්ත කියලා මන් දන්නේ. හැබැයි එකක් පේනවා කිරි හරි බොනවා කියලා කිව්වනේ ඒක පිළිගන්න එපායි. ඒ නිසා අපි එහෙම කිව්වේ කල් තියෙනවා වෙලාව තියෙනවා. ගදර හිටපු එක්කනාව ගෙනල්ලා එක්සත් ජාතික පක්ෂයේ තනතුරු දීලා මෙන්න මේ වාගේ තනතුරු දුන්න තමන්ගේ තාත්තලා ඉන්නවා මෙහෙ. තමන්ගේ සීයලා ඉන්නවා. එහෙම ඉන්නකොට මට දෙන්න කියලා කියන්න බෑ. අපි කොයි හරි මගුල් ගෙදරට ගියාම පොඩි ළමයෝ පෙන්නන්න දෙනන ඔක්කොම ඉල්ලනවා. දෙන්න අරකක් දෙන්න මේකක් දෙන්න. අන්තිමට කණ්ඩ බැරි වුණාම අඬනවා. ඒ වාගේ விலங்கு என்னண்டு கல்யாண வீட்டுக்கு போனால் சின்ன பிள்ளைகள் கண்ட எல்லாத்தையும் கேட்கும். அதைத்தா இதைத்தா அதுலேயும் வெய் பலுவில்லைன்ட்டுதா என்று திண்டோடு போய் ஓரளவுக்கு முடியக்கூட திங்கையும் மேலாம ஒன்றும் செய்யலாம சும்மா குளர்ற அந்த நிலைமைதான். இதைவிட மிக மோசமான விஷயம் ரவுஃப் ஹக்கீம் இருக்கிற ஒரு பக்கமும் விழுறல்லவாப்பா சுத்தமான கதை. ஒரு நாளும் விழுறல்ல. இதுக்குள்ள அவருக்கு ஒரு பஸ்ஸும் அவர் பிரேக்கும் எல்லாம் எல்போட். ஒருத்தருக்கும் ஓட தெரியாது. பிரேக் அடிச்செல்லாம் கொட்டினது. எலெக்ஷன் அன்றைக்கு பிரேக் அடிக்க போறாராம். சகோதரர்களே, இது விளையாட்டு அல்ல. இது ஒரு நாடு. நாம் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் எழுந்திருக்கின்றோம். இப்பொழுது வறுமை, ஒன்றுமில்லாமை, பணமில்லாமை, யுத்தம், அதே போன்று பாஸ்கிரிதா பிரஸ்ன, அதே போன்று எதுவாக சுனாமி எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய, எதுவாக இருந்தாலும் பழைய அனுபவங்களை வைத்து இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய இன்றைய தலைவன் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான். நாங்கள் இன்றைய அரசியல் செய்யவில்லை. இந்த நாட்டில் நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ தலைவர்களுடன் சேர்ந்து செய்த அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வளமுள்ள நாடு. இந்த நாட்டை வளப்படுத்தி இந்த மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு பொருளாதார கொள்கையை அமைத்து விட வேண்டும். தேசிய காங்கிரஸ் இந்த தலைவரோடு நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன? இந்த நாட்டில் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு அரசியல் அமைப்பு. தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் ஒரு சகோதராக, ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகளாக இந்த நாட்டில் வாழ வைக்க வேண்டும். அதுதான் அவர்கிட்ட கேட்டிருக்கோம். அதான் எங்களுடைய ஒப்பந்தம். அக்கரைப்பட்டில் நீர்ப்பூங்காவில் நடந்த தேசிய காங்கிரசின் மாநாட்டில்
இது மாத்திரம்தான் கேட்டிருக்கிறோம். ஷாப்பிங் லிஸ்ட் போட முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் வளங்களை முறைப்படுத்த வேண்டும். நமது மக்கள் தாய்நாடு இலங்கையன் என்ற ஒரு உணர்வோடு வெளியிலே வர வேண்டும். இந்த நாட்டுக்கு சோறு கொடுக்கின்ற மாவட்டம் நாம். இந்த ஜனாதிபதியிடம் இந்த விவசாய முறையை நவீனப்படுத்த வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் நாம் பால் கதைக்கு வருவோம். நமது நாட்டில் பால் இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் இம்போர்ட் பண்ணுகிறோம். இந்த இலங்கையில் உள்ள எல்லோருக்குமே தெரியும். ஆகவேதான் இது விளையாட்டு அல்ல, இது செல்லம் அல்ல. முதலாவதாக நாம் நின்று இன்று மூச்சுடுகின்ற இந்த நிலைமையை உருவாக்கி 2 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு செய்ய முடியுமாக இருந்தால், ஒரு அடுத்த 5 ஆண்டை கொடுத்தால் திராடு செல்வம் கொளிக்கும். அதுதானாக முக்கியம். அன்று ஓடியவர்கள் எங்களிடம் தாருங்கள் என்று கேட்டால், குழந்தை பிள்ளைக்கு கொடுக்கலாமா? வாப்பா, நாட்டை கொடுக்கலாமா? சோறு கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். நாட்டை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். வளர்ச்சி யாராண்டு பார்த்தால் ஹக்கீம், ரிஷாட், இவங்க போய் சஜித்தோடு சேர்ந்து இந்த நாடு உருப்படுறதா? ஆகவே என்னுடைய உடன்பிறப்புகளே, பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. கொரோனா மரணம் தொடர்பாக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் அன்று இல்லாவிட்டாலும் இன்றைய கேபினட்டில் அவர் இருந்து கடந்த அரசாங்கத்திற்காக செய்த பிழைக்காக மன்னிப்பு கேட்டாரே, அது வரலாறு. இந்த சம்மாந்துறை மண்ணில் ஒரு மையத்து, அந்த டாக்டருடைய தகப்பன், அதனை எரிக்காமல் ஆக்குவதற்கு எத்தனை இரவுகள் நாங்கள் விழித்திருந்திருப்போம். சட்டம் கொண்டுவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்போம். இங்கே இருக்கின்ற அமைச்சருக்கு தெரியும் எப்படி அதனை முடித்தோம் என்று. சீலகற்றார்கள் தானே, சீலகற்ற ஜனாதிபதி කොරෝනා මරණය ආදාන කරනවද නැත්නම් භූමි දානවද කියලා අපි ආගිය කරන්න ඕන පාර්ලිමේන්තුවේ. අපි පනත ගේන්න ඕන පාර්ලිමේන්තුවේ. හැබැයි අර පොදු මයානට ගිහිල්ලා රෙදි බඳිනවා. සජිතු බෙන්දලු. தெரியுமா உங்களுக்கு? கொரோனா மரணம் எரிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் அமைச்சர் உருவாக்கினார். அதனுடைய பணிப்பாளர் நாயகம் அதனை கெசட் பண்ணினார். ஆகவே அவருடைய முடலை, அவருடைய கரத்தை பிடித்து இதை மாற்று என்பதை விட்டுவிட்டு வாக்கு போட்டு நாம் அனுப்பிய எம்பிமார்கள் கியூவில் புடவை காட்டுறாங்க. புடவை கட்டுவதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள், புடவை கட்டுறதுக்கு வேறு ஆட்கள் இருக்கிறாங்க. அது யாரும் செய்யலாம். ஏதோ நாங்கள் புடவை கட்டுகிறோம், நாங்கள் கடும் வேலை செய்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதயத்தை துறந்து நான் சொல்லுகிறேன், சம்மாந்துறையில் அந்த மையத்து பற்றி விட்டால் நாங்கள் வாக்குகளை அதிகமாக எடுக்கலாம் என்று அந்த நாட்களில் உலா வந்தார். வேணுமெண்டா கூப்பிடுங்க, எல்லாரும் சொல்ல மாதிரி சத்தியத்துக்கு சம்மாந்துறையில். அப்படியான அரசியலுக்காக எதையும் செய்வதற்கு துணிகின்ற பொய்யர்கள், இந்த பொய்யர்களை நம்பி நாம் இந்த சம்மாந்துறை மக்கள், அக்கரைப்பற்று மக்கள், அட்டாளச்சேனை மக்கள் எல்லோரும் நாம் அவர்களை நம்பி இறங்க முடியாது. அந்த காலம் போய்விட்டது. இவர்கள் இப்பொழுது சீசனுக்கு சீசன் வருகின்ற பொட்டணி வியாபாரியையும் விட கேவலமான தரத்தில் இருக்கின்றவர்கள். ஒவ்வொருவரும் எதனை பேசுகிறார்கள்? இவர்களிடம் என்ன இருக்கிறது? ஜனாதிபதியிடம் எதனை கேட்டிருக்கிறார்கள்? இவ்வளவு அரசியல் காலத்தில் ஜனாதிபதியிடம் அத்தாவுல்லா இல்லுவே முகந்த கேல ஜனாதிபதி தான் மே ரட்டமனிவன் இந்த நாட்டு மக்களுக்காக, நமது விவசாயிகளுக்காக, நமது உடன்பிறப்புகளுக்காக, சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் ஒக்கொமை எக்கட்ட ஜீவத் என்னோன எக்கமை இல்லையுமா இல்லுவே. அது ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியும். ஆகவே இது ஒரு வரலாற்று காலம். ஜனாதிபதி அவர்கள் காத்தாங்குடிக்கு போக வேண்டி இருக்கிறது. சின்னம் ஞாபகம் இருக்கா? என்ன
சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். விளங்குதானே? ஆகவே இன்ஷா அல்லாஹ் முழக்கத்தோடு நாம் இவருடைய வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.